அக்கா பேர் என்னக்கா? பிரியங்கா பன்னீர் பராட்டா மாம்பழ தயிர். ட்ரெயின் மாதிரி சொல்லுங்கிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் சொன்னேன்ல அப்பவே வேண்டாம். எரியுதா நெஞ்சரியுது வவுரியுது எல்லாம் அறியுதா. ஸ்டாண்டிங் ஓவேஷனா? இதுவா சொல்றேன் எனக்கு இது வந்தோடனே பத்தியங்க சொன்னா ஒரு கில்பா நல்லா இல்லையா? நானும் அது எந்த ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட் ட்ரை. நான் இப்ப சொல்லிடுறேன், டோன்ட் ட்ரை. ஆனா இது இன்னொரு தடவை யாருக்கு பண்ணி கொடுத்துறாதீங்க. ஐயோ போச்சே, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஏன் செஃப் அவ்வளவு மோசமா இருக்கா என்ன? அவ்வளவுலாம் மோசம் இல்ல. அவ்வளவு மோசம் இல்ல. ரீச்சா நீங்க இது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பிரான்ல சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அப்படி நீ ஏன் ஒத்துக்காத? இதுல சில்லி பவுடர் போட்டு வாரி அழைச்சி இருக்கீங்க. போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொட்டிருச்சு. மிளகா பொடி போட மாட்டாங்க, சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. கிரீம் போட்டு குக் பண்ணி ஒயிட் சாஸ் பண்ணிருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கு. பாஸ்தா நல்லா குக் பண்ணிருக்கீங்க. கட் பண்ணும்போது க்ளீனா கட் ஆகுது, ஓவர் குக் ஆகல, நல்லா இருக்கு. ஸ்ட்ராண்ட் ஆஃப் பாஸ்தா இஸ் கமிங் அவுட் வெல். இட்ஸ் a very good try. Continue learning, keep doing a better job. தேங்க் யூ. ஷெஃப் ஏட்ரியன் அவர்களோட டீமை நம்ம வந்து கூப்பிட போறோம். அதிர்ச்சி அருண், டெல்னா, கிரண், நிக்கி ப்ரோ. என்ன தம்பி பண்றீங்க? ரோபோ சங்கர் அண்ணன், கமலே. அதாவது இந்த ஷெஃப் ஏட்ரியனோட டீம் தான் இருக்கிறதுலே கலவரமான குக்கிங் நடந்த ஒரு இது. இருக்கிறதுலே டீசெண்டா முடிச்சது ரோபோ சங்கர் அண்ணன். நல்லா கேட்டக்குமா. போராட்டம்ன்றது எனக்கு மட்டும் தான் நடந்தது. 40 நிமிஷமா கிண்ட சொன்னாங்க. வாட் என்னது அது? கிண்டு கிண்டு கிண்டுனாங்க. ஒண்ணுமே புரியலமா எனக்கு. இன்னைக்கு இது பேர் என்ன? கேக்கே லட்டு. இது கடைசியில எந்த தேங்காய் தான் யூஸ் பண்ணீங்க? எல்லாமே போட்டாச்சு. என்ன? No sir, we had stirring கிட்டு பிட்டு கிட்டு. தமிழ்ல சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கிண்டு. அதுக்கப்புறம் பாத்திர கழுவு. கிண்டு கெழுகு, கிண்டு கெழுகு. இது ஒரு மியூசிக்கா போட்டோம்னா நல்லா இருக்கும். அதிர்ச்சி டேபிளே கலவரம் தான். அதிர்ச்சி எப்படிடா இருந்துச்சு உன்னுட்டு? கூல் பூஸ்ட் அடி பண்ணாதீங்க சார். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஆனதே இல்லையா சார்? என்ன ஆச்சு? அப்படி என்னடா குட்டியே டேய்? டேய், எனக்கே பாட்டு போட்டீங்களா கடைசியில? ஐயோ சொன்னனே. டெல்னா டிஷ் பேர் என்ன? டெல்லா டிராகன் டெசர்ட். வாங்குவேன். டெல்லாஸ் டிராகன் ஃப்ரூட் சீஸ் கேக். நீங்க அதை நினைச்சுதான் நான் பார்த்த உடனே கீழே ஊந்தேன். சீஸ் கேக் என்னமா மில்க் ஷேக் மாதிரி இருக்குது. ஒரு சின்ன விஷயம் சார், இவ்வளவுதான் செய்ய போறோம்னு வச்சுங்களேன். 11 விப்பிங் கிரீம், 10 அந்த ஃப்ரெஷ் கிரீம், அதுக்கப்புறம் 3 லிட்டர் நெய் பாட்டில், பிஸ்கெட் அது ஒரு 1/2 கிலோ இருக்கு சார். இவ்வளவுத்தையும் பண்ணி தனியா வச்சுட்டாங்க. அதாவது உருண்டை பிடிக்க சொன்னாங்க சார். பிஸ்கெட் நெய்ல ஊத்தி அது எதுக்கு? எதுக்கு? அது ஒரு டெக்னிக். அந்த பிஸ்கெட் மாதிரி அந்த பிஸ்கெட்டை உடைச்சி பட்டர்ல உடைச்சி பவுடர் பண்ணி ஒரு ரிங்குக்குள்ள வச்சு செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க சீஸ் கேக் மிக்சர் பண்ணி அது மேல ஊத்தி நீங்க உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சு அது செட் ஆயிருக்கணும். அது எங்க போச்சு? அந்த பிஸ்கெட் ஃப்ரிட்ஜுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. சொல்றேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சீஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு சார். பெல்லு மட்டும் வர மாட்டேங்குது. சீஸ் இல்ல. சீஸ் எல்லாமே நான் வந்து சீஸ் கேக் எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். கர்ட் போட்டிருக்கேன். எதுக்காகன்னு கேளுங்க. எதுக்காக? 4 பேருடைய ஹெல்த்ல வந்து நான் கான்ஷியஸா இருக்கேன். அவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சீஸுக்கு பதிலா நான் கர்ட் போட்டேன். என்ன கொடுமை சார். அவங்க லைஃப் லாங் நல்லா இருக்கணும். இந்த வார்த்தை போயிட்டு இன்னும் சூப்பரா இருப்பாங்க.